ஹாய் காய்ஸ், வயலாமூர் கிரிக்கெட்லேருந்து இது உங்களுக்காக செகண்ட் பாருங்க. என்ன பண்ணுவாரு? தூக்கி வச்சிட்டாருங்க, தூக்கி வச்சிட்டாருங்க. சிக்ஸுங்க அது. மூணாவது பாருங்க. என்ன செய்வார்களுக்கு மறுபடியும் தூக்கி அடிக்கிறாருங்க. ஆஃப் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பண்ணுங்க. ஏங்க அவரை வீடியோ எடுக்கணுமாங்க? துறைய அடுத்த பேட்ஸ்மேன் ஜனாங்க என்ன செய்வார்? ஸ்டேட்டில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே இருக்கும் ஃபீல்டரால் தடுத்து தெரியப்படுகிறது. ஜித்தன்க ஃபீல்டர். பால் டாட் ஏகாம்பரம் சிறப்பான கீப்பிங்க. அவர் உடம்புலேயே பால் தத்துறாருங்க. 2 ஓவருக்கு 21 ரன்னுங்க. அடுத்த ஓவருக்கு வந்து ஜித்தன் போட வராருங்க. என்ன செய்வார்னு பார்ப்போம். தூக்கி வச்சிட்டாருங்க ஜனா. அங்கே இருக்கு பவுண்ட்ரிங்க. மிஸ்ஃபீல்டுங்க, மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரிங்க. செகண்ட் பாலுங்க. வைடு. செகண்ட் பாலுங்க. ரீங்க தூக்கி வச்சிட்டாருங்க ஜனா. ஜனா தூக்கி வச்சிட்டாருங்க. ஏங்க புஷ்டாருங்க, கேட்ச் புஷ்டாருங்க. புஷ்டு செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்குதுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் பாலா இறங்குறாருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் பாலா இறங்குறாரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க போன வாரம் அவரை வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு. அவரும் தூக்கி வச்சிட்டாருங்க. சிக்ஸா, சிக்ஸா, ஃபோரா? ஃபோருங்க. ஃபோர் 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 ஃபோர். பாலா இறங்கினா ஃபர்ஸ்ட் பாலே 4 வச்சாருங்க. செகண்ட் பால்னா செய்வார் பார்ப்போம். மறுபடியும் தூக்கி வச்சாருங்க, தூக்கி வச்சாருங்க. மிஸ் ஃபீல்டுங்க. அங்க இருக்கும் பஜ்ஜி கேட்ச் விட்டாருங்க. வைடுங்க. வைட். பால் டாட்டுங்க. பால் டாட். வைடுங்க. அடுத்த பாலுங்க. கடைசி பந்து என்ன செய்வார்னு பார்ப்போங்க. தூக்கி அடிச்சாருங்க. ஃபீல்டிங் மிஸ்ஸுங்க. பரசுராமன் பாயில் ஏதோ வச்சுன்னு ஓடுறாருங்க. எடுத்து போடுவாரா? 2 ரன் ஓட்டாங்க. அதுங்காட்டிங்க 2 ரன் ஓட்டாங்க. இன்னும் பந்து எடுத்து போடலைங்க. 3 ஓவருக்கு 36ங்க. அடுத்த ஓவர் வேச வந்துக்கிட்டு சூர்யா வந்துக்கிறாருங்க. என்ன செய்வார்னு பார்ப்போம். அவங்க அணியை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்வாரா சூர்யா? தூக்கி அடிக்கிறாருங்க. கில்கிறிஸ்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி பவுண்ட்ரிங்க, பவுண்ட்ரிங்க. ஆப்ஷனில் சிறப்பாக ஆறாருங்க. அவரு ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பேட்டருங்க. அவரு ஓப்பனிங் இறங்கி சிறப்பாக ஆடினுக்கிறாருங்க. அந்த அணிக்கு வெற்றி பாதைக்கு எடுத்து செல்வார் போல் தருதுங்க. செகண்ட் பாலுங்க. மறுபடியும் அடிக்கிறாருங்க. பால் பவுலர்கிட்டே போயிடுச்சுங்க. கேப்பர் கேட்ச் மிஸ்ஸுங்க. கேப்பர் கேட்ச் மிஸ். தூக்கி வச்சாருங்க கில்கிறிஸ்டுங்க. செமைட்டியா இருந்துங்க. கேட்சுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் புவனேஷுங்க. என்ன செய்வார்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. கேப்பர் கேட்சுங்க. வந்து பிச் ஆகி வச்சுங்க. தூக்கி வச்சிட்டாருங்க புவனேஷ். கேட்சா? கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. ரன்னு ஓடலைங்கண்ணா. அடுத்து சூர்யா கேப்பருங்க. ஏகாம்பரம் பால் போடுறாருங்க. என்ன செய்வார்னு பார்ப்போங்க பொறுத்து இருந்து. வைடுங்க, வைடுங்க. வைடுக்கெல்லாம் ரன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் ரீங்க. என்ன செய்வார் ஏகாம்பரம்? தூக்கி வச்சிட்டாருங்க. அது அங்க இருக்கும் ஃபீல்டரால் கேட்ச் பிடிக்கப்பட்டதுங்க. பாலாவால. பாலாவின் கேட்ச். பாலா கேட்ச் பிடிச்சார். செகண்ட் பாலுங்க. ஓபி பேட்டிங்க. பால் டாட். தேர்ட் பால். பால் டாட்ங்க. பால் டாட்ங்க. தூக்கி சாருங்க. பால் போரா? அங்க இருக்கும் சுரசல் தடுத்து எறியப்படுதுங்க. வைடுங்க, வைடுங்க. தூக்கி வச்சிட்டாருங்க. தூக்கி ஸ்டேட்ல வச்சாருங்க அவரு. பசராமுங்க.
பசராம வருங்க. பால் டாட் ஆகுதுங்க. விறுவிறுப்பான மேட்சுங்க அது. கோபி அடிக்கலுங்க, சுத்தமாக அடிக்கலுங்க, உடம்புல அடி வாங்கினுக்கிறாருங்க. பேட்டிங் அண்ட் ப்ரெஷருங்க. அஞ்சாவது பாலுங்க. என்ன செய்வார்? தூக்கி வச்சாருங்க. தூக்கி வச்சாருங்க. கீழே கேட்சா கேட்சுங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. லாஸ்ட் பாலுங்க. 2 ரன் ஓட்டாங்க. ஓவருங்க. 2 ஓவருக்கு 7 ரன் அடிக்கணுங்க. செமையான பேட்டிங்க புவனேஷ். மிஸ் ஃபீல்டிங்க. ஏகாம்பரங்கிட்ட மிஸ் ஃபீல்டிங்க. மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகுதுங்க. இன்னும் 11 பாலுக்கு 6 ரன் அடிக்கணுங்க. அடுத்து பால் டாட்டுங்க. பால் டாட்டுங்க. வைடுங்க. வைடுங்க. தூக்கி வச்சாருங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. மறுபடியும் கேட்ச் மிஸ்ஸுங்க. இன்னும் 4 ரன் ஆச்சா வேணுங்க. 7 பாலுக்கு 4 ரன் அடிக்கணுங்க. லாஸ்ட் பாலுங்க. தூக்கி வச்சாருங்க. மறுபடியும் தூக்கி வச்சாருங்க. மறுபடியும் கேட்சுங்க. மறுபடியும் இந்த முறை தவற விடலைங்க. கேட்ச் சிறப்பாக பிடிச்சாருங்க கார்த்தி. லாஸ்ட் ஓவருங்க. 1 ஓவருக்கு 4 ரன் அடிக்கணுங்க. என்ன செய்வாருங்க? பிளான் பண்ணுறாங்க. பயங்கரமாக ஃபீல்டிங் செட் பண்ணுறாங்க. 1 ஓவருக்கு 4 ரன் அடிக்கணுங்க. பேட்டிங் கோய் என்கிற கோபிங்க. பவுலிங் வந்து சூர்யாங்க. பால் டாட்டுங்க. 5 பாலுக்கு 4 ரன் அடிக்கணுங்க. 5 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். வைடுங்க. வைடுங்க. 3 ரன் அடிச்சா விண்ணுங்க. 4 பாலுக்கு 3 ரன் அடிச்சா விண்ணுங்க. தூக்கி வச்சாருங்க. தூக்கி வச்சாருங்க. சுரேஷ் மிஸ் ஃபீல்டிங்க. கேட்ச் விட்டாருங்க சுரேஷ். ரன் அவுட்டுங்க. 3 பாலுக்கு 1 ரன் அடிக்கணுங்க. ரன் அவுட் ஆயிட்டாங்க. ரன் அவுட் ஆகி வெளியேட்டாங்க ரோஹித் சர்மா. அடுத்தது மணி சர்மா பேட்டிங்க. என்ன செய்வார்? 3 பாலுக்கு 1 ரன் அடிக்கணுங்க. ஃபீல்டிங் பயங்கரமாக செட் பண்ணுறாங்க ஃபீல்டிங் டீம். அடிச்சாருங்க. மணி சர்மா அடிச்சாருங்க. வின்னிங் ஷாட் மணி சர்மா சிறப்பாக அடிச்சாருங்க. மணி சர்மா. அந்த டீம் வின் பண்ணிட்டாங்க. செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குதுங்க. சிறப்பாக வின் பண்ணாங்க. கில்கிரிஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. தம்பி, உங்க டீம் தோத்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஃபீல்டிங் சரியில்லைண்ணா. ஃபீல்டிங் சரியில்லை. கேட்ச் தானங்க. யாருங்க மெயினா யாருங்க கேட்ச் விட்டது? லாஸ்ட் சுரேஷ் பரசுராம் மாமாவும் ஏகா அண்ணன் விட்ட கேட்ச். அதுக்கப்புறம் கடைசியில இது 2 தானே சொதுக்கு. சரிங்க. சரி ஓகேப்பா.